அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் நம்ம பார்த்துட்ருக்கோம். மிக முக்கிய கட்டத்தில் இருக்கும் இந்த யுத்த காலத்தில் அமைதியை நோக்கி இந்த பூ உலகில் ஒரு பூ மலர்கின்ற சத்தம் இனி நம்ம காதுகளில் ஒலிக்காதா அப்படின்ற ஒரு ஏக்கம் மலர்ந்திருக்கிறது. என்ன பேச்சுவார்த்தை இப்போ எல்லாருமே யார்த்தை நம்ம ஒத்து பார்த்துட்ருக்கோம்? பாகிஸ்தான் ஒத்து பார்த்துட்ருக்கோம். பாகிஸ்தான் பெரிய அளவுக்கு வந்து ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, வெரி குட், வாழ்த்துக்கள். ஏன்னா இப்போ அமெரிக்காவிலிருந்து ஒரு 3 பேரும், அங்கே ஈரான்லேருந்து ஒரு 2 நபர்களும் வந்திருக்காங்க. அதனால் இஸ்லாமாபாத் முழுவதும் வந்து லீவ் விட்டாங்க, ஹாலிடே, என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. ஏன்னா செக்யூரிட்டி பர்பஸுக்காக யாரும் எந்த மூமெண்ட்டும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக வச்ச பாதுகாப்பில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை நடக்கிற அதே சமயத்தில் சுற்றியும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, பல அதிரிபுதிரியான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. திடீர்னு சம்பந்தமே இல்லாமல் யூகே ஓடி போய் நான் ரஷ்யாவை அடிச்சே தீருவேன், கண்டிப்பாக நான் அணுகுண்டுறேன் பாருங்கள், தாக்கல் நடத்தியே தீருவேன்னு வெறி பிடிச்சி வேங்கே ஆகுறாங்க. அங்கே யூகேவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஐயோ டென்ஷன் ஆகாதீங்க கொட்டசாமினாலும் இல்லை, அடிச்சே தீருவன்றாரு. சரி என்ன அப்படின்றத பதிவுக்குள்ளே பார்த்துடலாம். அது இல்லாமல் ஹெஸ்புல்லா நடந்த தாக்குதல்கள், சுற்றி இருக்கக்கூடிய நிலவரங்கள், நிறைய விஷயம் பேசலாம், ஷார்ட்டாக பேசலாம். வாங்க வாக்காளர் பெருமக்களே இந்தாங்க. ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்காவிலேருந்து கிளம்பி வராங்க. வழக்கமாக விவிஐபிஎஸ் வரும்போதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க விமானம் வரும்போது 2 இல்லைனா 3 போர் விமானங்கள் போயிட்டு அங்கே வரவேற்பாங்க. அதாவது ஸ்பேஸ்லேயே வந்து வானத்திலே வரவேற்பாங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய அளவுக்கான வரவேற்பெல்லாம் கொடுத்தாங்க பாகிஸ்தானுக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கிரெடிட். சப்போஸ் நல்லபடியாக அந்த பேச்சுவார்த்தை மட்டும் நடந்தது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு கிரெடிட் வரும் உலகளாவிய அளவில். ஏன்னா இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இந்த பேச்சுவார்த்தைக்காக 2 நாள் ஒட்டுமொத்தமாக கம்ப்ளீட்டாக லாக்டவுன் மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா பாகிஸ்தானை பற்றி தெரியும் இல்லையா கொஞ்சம். அதையும் மீறி அமெரிக்காவிலேருந்து வராங்க. அமெரிக்காவிலேருந்து 3 பேர் வராங்க. ஒன்று வந்து ஜேடி வான்ஸ், இன்னொன்று வந்து ஸ்டீவ் விக்ஸாப், ஜெரால்டு குஷ்னர் அவர்கள் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. ஈரான் தரப்பில் இருந்து முகமது கேலிபப், அவர் தான் பார்லிமெண்ட்டுடைய ஸ்பீக்கரும், அபாஸ் அராச்சி அவர்கள் ஃபாரின் மினிஸ்டர். இவங்க 2 பேரும் வராங்க. வழக்கமாக இதுக்கு முந்தைய பேச்சுவார்த்தைக்கும் இப்போ பேச்சுவார்த்தைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. முந்தைய பேச்சுவார்த்தை வந்து ஓமன் முன்னின்று நடத்தினாங்க. அப்படி ஓமன் முன்னின்று நடத்தும் போது இவங்க ஈரான் தரப்பில் நேரடியாக பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. முகம் கொடுத்தோ நேருக்கு நேராக பேச முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 3 ரூம் ஒதுக்கிட்டாங்க. ஓமனுடைய இடைத்தரகர்கள் அங்கே இருப்பாங்க, மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. இவங்க ஃபஸ்ட்டு போய் அவங்க பேசிடுவாங்க, இவங்க பேசுவாங்க. அந்த மாதிரி தான் 2 பேரும் நேருக்கு நேராக பேசவே கிடையாது. அது ஒரு சிலர்லாம் பேசவே மாட்டேன்ட்டாங்க. பட் இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் நேருக்கு நேராகவே பேசுறதுக்கான வாய்ப்புகளை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, நான் ரவிக்குமார் ஆர்கே சேனல்லே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஏன்னா இல்லை ஜேடி வான்ஸ் போகிறாரு. ஜேடி வான்ஸ் வந்து கொஞ்சம் கோபக்கார பார்ட்டி, அப்படி இப்படின்னு பேசுகிற ஆள் தான். அதனால் அவரை வச்சுட்டு சமாதான பேச்சு முன்னெடுத்துவது வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி ஷபாக் ஷெரீஃபுக்கு அந்த டேலண்ட் இருக்குது, பார்க்கலாம். அமைதி கொண்டு வந்ததான் நினைக்கிறேன் நான். ஏன்னா அவங்க லெபனானுடைய பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் என்ன போட்டிருக்காங்கன்னா, பாகிஸ்தான் கொஞ்சம் பார்த்து எங்களையும் கன்சிடர் பண்ணுங்கள், பாகிஸ்தான் கொஞ்சம் இஸ்ரேல் ரொம்ப அடிக்கிறாங்க, என்னான்னு கொஞ்சம் கேளுங்களேன். ஏன்னா யுத்தமே நின்று போச்சு, ஈரானே அமைதியாகிட்டாங்க, எங்கள் ஆளுங்க உதவி செய்ய போன ஆளுங்க இன்னும் மாட்டிக்கிட்டாங்க. தொடர்ந்து இஸ்ரேல் பெரிய அளவுக்கான தாக்குதல், நேற்று ஒரு நாளே 250 பேர்த்துக்கு மேலே இறந்து போயிட்டாங்க. அதனால் பாகிஸ்தான் எங்களை மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திடீர்னு இன்றைக்கி பிபிசியோ இல்லை மற்ற ஊடகங்களோ, எனக்கு பிபிசி மேலே நார்மலாக எனக்கு பெருசாக இது இருக்காது. இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போர் நிறுத்தத்திற்கு பாகிஸ்தானுடைய பங்கு குறித்து பெரிய கேள்வி எழுது. ஏன்னா இவங்க இஸ்ரேல்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்களா பண்ணலையான்னு தெரியல. இஸ்ரேல் எதை கேட்டாலும் எங்ககிட்டலாம் எதுவுமே தெரியாது, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இஸ்ரேல் நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு முன்பு சரி அப்புறம் சரி தெளிவாக சொல்லிட்டோம், லெபனானை கொண்டு வந்து இதுக்குள்ளே சேர்த்திடாதீங்கன்ட்டாங்க. அமெரிக்கா தரப்புலையும் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ பாகிஸ்தான் என்ன கன்வின்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இது எல்லாமே இன்றைக்கி பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் தான் தெரியும். ஏன்னா அந்த கேலிஃபப் அவர்கள் தனது எக்ஸ்தலத்தில் போட்டிருந்தார். இந்த பேச்சுவார்த்தை போகிறதுக்கு முன்பு என்ன சொன்னாங்கன்னா, லெபனான் அண்ட் என்டையர் ரெசிஸ்டன்ஸ் ஆக்சிஸ் அது எல்லாத்துக்கும் சேர்த்தி தான் நாங்கள் அந்த சீஸ்ஃபயரை கொண்டு வந்தோம். பாயிண்ட் 1லேருந்து பாயிண்ட் 10 ப்ரொபோசல் வந்து பாகிஸ்தான்கிட்ட கொடுத்துருந்தோம். ஷபாக் ஷெரீப் அவர்கள் பப்ளிக்காக வந்து
கிளியராக அந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி இஷ்யூவை மென்ஷன் பண்ணி ட்ரெஷ் பண்ணியிருந்தார். தொடர்ந்து அவங்க தாக்கல் நடத்துறலாம், இது வந்து ஒரு சீஸ்பயர் வயலேட் இல்லையா, கண்டிப்பாக ஸ்ட்ராங் ரெஸ்பான்ஸ் இருக்கணுன்ற மாதிரி வந்து உடனடியாக வார் நிறுத்தணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஷபாஸ் ஷெரீப் அவர்கள் எக்ஸ்ட்ராத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். ஆனால் அது எந்த அளவுக்குன்னு தெரியல, இல்லை அவங்க அமெரிக்கா கிட்ட பேசினாங்களா என்னன்னு தெரியல. அமெரிக்கா கிட்ட ஒரு சில விஷயங்கள் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பேச முடியாதுல்ல, ஏன்னா அங்கே நாட்டாம பொசிஷனில் உட்காந்துருங்கிட்ட போயிட்டு எப்படி இவங்க அழுத்தம் திருத்தமாக பேச முடியும், அதெல்லாம் முடியாதுல்ல. ஆனால் நம்ம யதார்த்தமாக துருக்கியினுடைய ஹக்கன் ஃபிடன் அவர் தான் ஃபாரின் மினிஸ்டர், அவர் வார்த்தை சொன்னார், இந்த பேச்சுவார்த்தை வந்து உடனே தீர்வுலாம் கிடைச்சிடாது, போகும், ஒரு கொஞ்ச நாள் போகும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 மாதமாவது போகும், அதுக்கப்புறம் தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நினைக்கிறேன்றாரு. அதே மாதிரி தான் இன்று ஒரே இரவில் அவ்வளோ சீக்கிரம் தீர்வு கிடைச்சிடாது. ஏன்னா 2 பேருமே அவங்கவுங்க 10 அம்ச கோரிக்கையில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தைலாம் தாண்டி ஒப்புதல் பெறது ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டராக தான் இருக்கும். ஏன்னா அமெரிக்கா வந்து தொடர்ந்து 2 நாளாக சொல்லப்படுகிற விஷயங்கள், அவங்ககிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது, இருக்கிறது எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடணும்னு சொல்லும்போது, இதில் பேச போன 2 நபர்களுமே அணு ஆயுதம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் தனி 3ஆம் நபரை அணுவு பண்ண மாட்டோம், எங்களுக்கு இழப்பீடுகள் கொடுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து முரண்பட்டே இருக்கிறது. அதனால் பேச்சுவார்த்தை என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்த்தலாம். இருந்தாலும் இஸ்ரேலுக்கு என்ன கோபம், லெபனான் அரசாங்கத்தின் மீது என்ன கோபம் அப்படின்னா, ஜனவரி 8, 2026 லெபனான் அரசாங்கம் வந்து அந்த சதன் லெபனான் பகுதியில் ஒட்டுமொத்தமாக ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுக்குறாங்க. ஹெஸ்புல்லா அந்த ஏரியா ஃபுல்லாக ஆயுதங்கள் இல்லாமல் நாங்கள் அழிச்சிட்டோம், முழுமையாக எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு யாருக்கிட்ட உத்தரவாதம் கொடுக்குறாங்க? இஸ்ரேலுக்கு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. இஸ்ரேல் ஜனவரி 8, 2026, இன்றைக்கி என்ன ஏப்ரல், கிட்டத்தட்ட 3 மாதம் பக்கம் ஆகிடுச்சு இல்லையா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதம் மேலே ஆகிடுச்சு. அப்போ இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, வித்ட்ரா பண்ணாமல் இருந்தாங்க. சரி, இவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல ஹெஸ்புல்லா கிட்ட ஆயுதங்கள் இல்லை, அந்த ஏரியா பகுதியில் கொஞ்சம் கிளியர் பண்ணுறன்ற நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் வந்தோம். ஆனால் இன்றைக்கி எங்கள் மீது தாக்கல் நடத்துனதில் ஒட்டுமொத்தமாக ஒரு 3000 ராக்கெட் லெபனானுடைய அரசாங்கம் அந்த சதன் லெபனான் பகுதியில் ஹெஸ்புல்லா கிட்ட ஆயுதங்கள் இல்லை, அதாவது செக்யூர் ஜோனாக நாங்கள் பண்ணிட்டோம், அது முழுமையாக எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு ஒரு பொய்யை சொல்லி எங்களை நம்ப வச்சு இன்றைக்கி 3000 ராக்கெட் அந்த ஏரியாவிலேருந்து ஏவி இருக்கிறாங்க. அப்படின்னும் போது எங்களுக்கு அந்த கோபம் வருமா வராதான்னு கேட்குறாங்க இஸ்ரேல் தரப்பில். இஸ்ரேல் தரப்பில் இன்னொன்று என்ன கேட்குறாங்கன்னா, பெரும்பாலான ராக்கெட் வந்து இந்த இஸ்ரேலோட பாதி பகுதி வரைக்குமே ரீச் ஆகிருக்கு, நகரையாவுக்கு கீழே வரைக்குமே பெரிய அளவுக்கு தாக்கல் நடத்தியிருக்கு. இன்னைக்கு புதுசாக கிளைம் பண்ணியிருக்காங்க ஹெஸ்புல்லா, அதாவது ஆன்டிஷிப் க்ரூஸ் மிசைல்ஸை வந்து உலகத்துக்கு வந்து இன்னைக்கு அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இது வந்து இஸ்ரேலுடைய போர் கப்பலே நாங்கள் அடிக்க போகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் கூடிய விரைவில் நாங்கள் ஏவ போகிறோன்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இப்போ ஜஸ்ட் நான் வரும்போது பார்த்தேன். நான் இது எப்படி கிடைக்குது, கண்ணில் விளக்கண்ணை விட்டு பார்த்துருப்பாங்களே இஸ்ரேல், அப்படியே மண்டே பிச்சுட்டு உட்காந்துருக்காங்க இஸ்ரேல், எப்படி உங்களுக்கு கிடைச்சிருக்கும்? ஏன்னா சிரியாவும் அகமது அல் சஹாரா வந்ததுக்கப்புறம் அந்த பாதை இல்லை, அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. லெபனான் தொடர்ந்து ஈரானுக்கும் லெபனானுக்கும் பெரிய பாதைகள் பெருசாக இல்லை. ஒருவேளை லெபனான் அரசாங்கமே அவங்க கூட்ஸ் இறக்குமதி பண்ணுற பேரில் இவங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்களான்ற இஸ்ரேலுக்கு பெரிய சந்தேகம். அது இல்லாமல் பெரும்பாலும் அவங்க வெளியிடப்படுகிற லெபனானுடைய ஆயுதங்கள் எல்லாமே குடியிருப்பு பகுதியில் இருந்தால் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆயுதங்கள் எல்லாமே அவங்க வெளியிடுற பதிவு எல்லாமே குடியிருப்பு பகுதியில் இருந்தால் இருக்குது. ஸோ இவ்வளோ அங்கே ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியா இருக்கும்போது தான் தொடர்ந்து இந்த தாக்குதலை இஸ்ரேல் நிகழ்த்தியிருக்காங்க. நேற்று அவங்க இஸ்ரேல் கிளைம் பண்ணபடி 100 to 150 ஹெஸ்புல்லாக்கள் இறந்துருப்பாங்கன்றாங்க. ஆனால் அங்கே லெபனான் தரப்பில் 250 பொதுமக்கள் இறந்ததாக சொல்கிறாங்க. லெபனானில் ஒருத்தர் கூட இருக்கலான்றாங்க ஹெஸ்புல்லா. ஆனால் இன்றைக்கி அதுக்கப்புறம் லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க, ஒரு 25 பேர் பக்கம் கேட்டபி ஹெஸ்புல்லா பக்கம் இறந்துருந்தாங்கன்னு சொன்னாங்க. பட் இன்னும் நிறைய பேர் லிஸ்ட்டு வருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த கான்ட்ராவர்சி தொடர்ந்து அவங்க மக்கள் நிலைகளை பயன்படுத்துறது எல்லாம் தாண்டி இன்றைக்கி பெய்ரூட்டை சுற்றி மொத்தம் ஒரு 7 நகரங்களில் கம்ப்ளீட்டாக வெளியேற சொல்லிட்டாங்க. இன்றைக்கி பெய்ரூட்லேருந்து மக்கள் சாரையாக வெளியேற்றிருந்தாங்க அவசர கதியில். பெரிய ஒரு தாக்குதலை முன்னெடுத்திருந்தாங்க. பெய்ரூட் மட்டும் இல்லை, மொத்தம் ஒரு 25 இடத்துல இன்றைக்கி ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருந்தாங்க. இது பேர் வந்து ஆப்ரேஷனல் எக்ஸ்டர்னல் டார்க்னஸ், இருட்டிலிருந்து வெளிச்சம் பிறப்பதற்கான ஒரு தாக்குதல் என்று இஸ்ரேல் பெயர் வைத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் 200 ஆப்ரேட்டிவ் வந்து நாங்கள் நேற்று கில் பண்ணியிருக்கோம். ஓவராலாக நாங்கள் 1400க்கு மேலே நாங்கள் எதிர்பார்க்குறோம். இனி ஹெஸ்புல்லா மட்டும் இருக்கிறது. இது எல்லாமே எங்கள் தாக்குதல் வந்து மிக கடுமையாக இருக்கும். ஹெஸ்புல்லா முழுமையாக ஒழிக்காமல் இனி எங்களுக்கு ஓய்வு கிடையாது. யார் என்ன சொன்னாலும் இந்த தாக்குதலை நாங்கள் நிறுத்த மாட்டோன்ட்டாங்க. பேச்சுவார்த்தைக்கு போன ஜேடி வான்ஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா,
அதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, எங்களை ஓவர் பர்டன் கொண்டு வந்துடாதீங்க அப்படின்றாங்க. இப்போ பேச்சுவார்த்தைக்கு உட்கார இடத்துல ஈரான் வந்து எங்களுக்கு ஹெஸ்போல்லா மீது தாக்கல் நடத்தக்கூடாது, நீங்கள் ஈராக் ரேஷன்ஸ் மீது தாக்கல் நடத்தக்கூடாதுன்னா அமெரிக்காவுடைய முதல் கோரிக்கை என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் உங்ககிட்ட சுமூகமாக நடக்கணும், பொருளாதார தடைகளை நீக்கணும்னா உங்களுக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் குரூப்புக்கும் சம்மந்தம் இருக்கக்கூடாது, நீங்கள் அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு ஆதரவு அளிக்கக்கூடாது, அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அமௌண்ட் அதாவது ஆயுதங்களை அளிக்கக்கூடாது, பணத்தை அளிக்கக்கூடாதுன்றாங்க. ஏன்னா பெரும்பாலும் ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, தனது வளர்ச்சியை விட ஹெஸ்போல்லாவுக்கு பெரிய நிதி கொடுத்துருக்காங்க, ஹமாஸுக்கு பெரிய நிதி கொடுத்துருக்காங்க, ஹவுதிகளுக்கு நிதி கொடுத்துருக்காங்க, ஈராக் ரெசிஸ்டன்ஸ் இருக்காங்கல்ல அந்த குரூப் ஃபுல்லாக நிதியை கொடுத்து ஆயுதங்களை கொடுத்து ஃபுல்லாக வளர்த்தி வச்சுருக்காங்க அந்த ஏரியா ஃபுல்லாகவே. இது எல்லாத்தையுமே அமெரிக்கா என்ன கேட்குறாங்கன்னா, நிறுத்து, எல்லாத்தையும் நிப்பாட்டுன்றாங்க. இப்படி நிப்பாட்டுன்னு சொல்லும் போது திடீர்னு இந்த இடத்துல ஈரான் போயிட்டு, இல்லை அமெரிக்கா நீங்கள் வந்து அந்த லெபனான் மீது தாக்கல் நடத்தக்கூடாது, அதனால் நீங்கள் அது இஸ்ரேலுக்கு சொல்லுங்கன்னா இது வார்த்தையே கான்ட்ராவர்சியாக வந்துடும். உங்களுக்கு ஏன் அதை பற்றி கவலை, நாங்கள் தான் ரெசிஸ்டன்ஸுக்கு தொடர்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோமே, நீங்கள் தான் குட் பாய்ஸாக மாறணும்னு நாங்கள் நினைக்கிறோமே அப்படின்ற கேள்வி வரும். அதனால் இஸ்ரேல் வந்து கட்டவிழ்த்து விட்டப்பட்ட காட்டாறு மாதிரி தான் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு தாக்குதல். அதனால் ஹெஸ்போல்லாவுடைய தாக்குதலும் பார்க்க முடிஞ்சுது. இன்றைக்கி 3 நாட்கு பகுதியில் இனி நாங்களாக இஸ்ரேலாக பார்த்துக்கிறோம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. தொடர்ந்து கிரவுண்ட் ஃபோர்ஸ் வந்து முன்னேறுது. இந்த கடுமையான சூழ்நிலை இந்த இஸ்ரேல் மக்கள் எங்கள் பக்கம் இருந்ததுக்கு மிக மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக்கிறேன். ஒன்று மட்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் சொன்னது, யாரும் சொல்லாமல் நான் பாட்டு சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க உங்ககிட்ட, கண்டிப்பாக நம்ம அச்சீவ்மெண்ட்டை முடிக்காமல் நம்ம ஓய்வு பெறாது, கண்டிப்பாக முடிச்சே தீர்வுன்றாங்க. அவங்க அமெரிக்காவுடைய ஜெனரல் வந்து இன்னைக்கு ஃபைனலாக சென்காம்னுடைய ப்ரைஸஸ், அதாவது கடந்த 40 நாளில் நம்மளுடைய 13 சோல்ஜர்ஸ் நம்ம இழந்திருக்கிறோம், இருந்தாலும் நம்மளுடைய இலக்குகள் முழுமையாக வெற்றி அடைந்தது. லெபனான்ற பாருங்க, ஈரானில் ஒரு பாதிக்கும் மேற்பட்ட பகுதியை பெரிய அளவுக்கான தாக்குதலுக்கு இலக்காக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பகுதிகள், அது எல்லாமே எப்படி அவங்க எவ்வளோ சீக்கிரம் புனரமைக்க போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இனிமே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை வந்து தொடர்ந்து க்ளோஸில் தான் இருக்குது, பெரிய அளவுக்கு பர்மிஷன்லாம் இல்லை. அங்கே ஈராக்குமே கத்தி கதறிட்டு இருக்காங்க, ஐயா எங்களையாவது விடுங்க ஐயான்னு. ஈராக்கினுடைய ஒரு கப்பல் கூட அனுப்பாமல் இருக்காங்க ஈரான். இன்னைக்கு காலையில் 1 கப்பல் 2 கப்பலை தான் கிராஸ் ஆச்சு, ரொம்பலாம் எதுவுமே அனுப்பல. தொடர்ந்து கிறிஸ்டார்மர் அவர்கள் போய் யூஏஇ கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க, பார்க்கலாம். ஏதோ ஐரோப்பா பயங்கரமாக முயற்சியெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இன்னைக்கு கூட அமெரிக்காவுடைய MQ-4C ட்ரேத்தானுடைய ட்ரோன் இருக்குல்ல, அந்த ட்ரோன் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ்னுடைய கடல் பகுதியில் விழுந்திருக்கு. அது சுட்ட வீழ்ந்ததா இல்லை எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலிமா விழுந்ததான்னு தெரியல. ஆனால் தொடர்ந்து சம்திங் ஏதோ ஒரு ஆக்ஷன் அந்த இடத்துல போயிட்டு இருக்குன்னு நினச்சிக்கலாம் நம்ம. ஈராக் மட்டுமே ஒரு நாளைக்கு 2 லட்சம் பேரல் அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு அவங்க துருக்கி வழியாக லேண்ட் காரிடர் மூலமாக தான் ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஹோல்டு பண்ணுறாங்க. பட் ஈரான் நீங்கள் ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, ஜெலன்ஸ்கி வந்து இன்றைக்கி சொல்லிட்டார், ஏன்னா அவங்க 2ஆம் கட்ட அலைக்கு வந்து வரப்போகிறார், மறுபடியும் எங்கள் அரபு நாடுகளில் உள்ளே வரப்போகிறாரு. டிஃபென்ஸ் கவுன்சில் வந்து மறுபடியும் இந்த டீம் கிட்டலாம் அரபு நாடுகிட்டலாம் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு இந்த லோ காஸ்ட்டில் எப்படி அவங்கள வந்து தாக்கல் நடத்துறது, ட்ரோனை எப்படி எந்த அளவுக்கு வந்து கொடுக்கறது, அந்த அளவுக்கான ஒரு பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப்பு ஏற்படுத்துறது, இது எல்லாமே அரபு நாடுகளின் ரட்சகராக ஜெலன்ஸ்கி வந்து மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறார். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்துட்டு போயிட்டாரு, இதில் வந்து இப்போ செகண்ட் பேட்ச் வரப்போகிறாரு. செகண்ட் பேட்ச் வந்து பெரிய அளவுக்கு நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலையும் ஒன்றா கூட்டுற அளவுக்கு மனுஷன் டைலாக்காக வர்றாரு. நம்மளாலலாம் கொஞ்சம் தாங்க முடியல, இருந்தாலும் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் நம்ம ஏற்று தான் ஆகணும் இல்லையா. இந்த பூ உலகில் பிறந்து விட்டால் அனைத்து வித சுக துக்கங்களையும் அனைத்து வித டைலாக்கையும் நம்ம கேட்டு வாழ்ந்து தான் ஆகணும். இப்போ நிறைய பேர் என்னுடைய டைலாக்கை கேட்டு வாழ்கிறீங்க இல்லையா, அது மாதிரி ஜெலன்ஸ்கியோட டைலாக்கை நம்ம கேட்டு வாழ்ந்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இருந்தாலும் அவர் வந்து இங்கே காப்பாற்றுறாரு, ரஸ்கா குஸ்கா வந்து காப்பாற்றுறாருன்றதான் நம்மளால குஸ்கா சாப்பிட்றத கூட வழி இல்லைங்க, மனுஷன் குஸ்காவே செஞ்சு கொடுக்குறன்றது பெரிய விஷயம் தான். சரி, என்னப்பா இந்த நேரத்தில் இந்த டைலாக்லாம் தேவையான்னு நினைக்காதீங்க, ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்துச்சு, அடித்து விட வேண்டியதுதான். ஈரான் 2வது தடவையாக சவுதி கிட்ட பேசியிருக்காங்க. ஒன்றும் பங்காளி எதுவும் தப்பாக எடுத்துக்காத, கொஞ்சம் ஒரு கோபத்தில் தான் அது மாதிரி பண்ணிட்டேன், அமெரிக்கா மீது இருக்கக்கூடிய கோபத்தில் யார் மீது காட்டுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி அவர்கள் பெரிய அளவுக்கு பேசினாராம். ஏன்னா நாங்கள் 188 ஏவுகணைகளும் 477 ட்ரோனும் உங்கள் மேலே அனுப்பியிருக்கோம், அதனால் ஒன்றும் வருத்தப்படாத பங்காளி அப்படின்றாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா பாருங்கள், இப்போ நல்லா பேசிக்கிறீங்களா, இப்போ திடீர்னு சீஸ்பயர் வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா இதே ஆராய்ச்சி அவர்கள் மறுபடியும்
சிரித்து சிரித்து பேசின சவுதி அரேபியா அடிப்பீங்களா? அது இந்த இடத்துல கேள்வியாக வருது. ஆனால் இந்த தடவை என்ன பண்ணுவாங்கன்னா, மேபி பேச்சுவார்த்தை சப்போஸ் ஃபெயிலர் ஆனாலுமே இஸ்ரேலை மட்டும்தான் உள்ள விடுவாங்க. இந்த இடத்துல அரபு நாடுகளை சேவ் பண்ணுறதுக்காக அமெரிக்கா வந்து தடுக்கிறதுக்கு மட்டும் தான் செயல்படுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அதையே மீறி என்ன பண்ண போகிறாங்களா தெரியல. இல்லை அரபு நாடுகள் அடிக்காமல் நான் அவங்கள மட்டும் அடிக்கிறேன்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. நான் அந்தளவுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கலான்ற மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் மெயினாக பேச வேண்டியது பஹ்ரைன் தான். பஹ்ரைனுடைய பெட்ரோ கெமிக்கல் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கு. அங்கே யுஏலாம் பேசுவாங்களான்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் யுஏ வந்து பெரிய மூச்சாயிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இந்த போர் ஆரம்பத்திலிருந்து 537 பாலிஸ்டிக் மிசைல்ஸு, 26 க்ரூஸ் மிசைல்ஸு, 2256 ட்ரோன் அனுப்பியிருக்காங்க. நினச்சி பாருங்களேன், இத்தனை ட்ரோனையும் சப்போஸ் நேரடியாக தாக்கலாக இருந்தால் என்ன ஆகிறது? 90% மேலே நாங்கள் தடுத்துட்டோன்றாங்க. 2256 ட்ரோன் அனுப்பியிருக்கிறாங்க. இது எல்லாமே பெரிய அளவுக்கு தடுத்துருக்காங்க. இல்லைனா இன்னைக்கு பார்க்க முடியாது. இது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதை தாண்டி மார்க் ரூட்டி அவர்கள் கொஞ்சம் ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் எடுத்து ட்ரம்ப் அவர்களை பார்க்க போனார். ட்ரம்ப் அவர்கள் கொலை காணலுகிறாரு நேட்டோவை பார்த்து. நேட்டோனுடைய தலைவர் நான் சொல்கிறேன், மார்க் ரூட்டி அவர்களை சொல்கிறேன் நான். கொலை காணலுகிறார். ஃபைனலாக ஒன்று தான் சொல்லிட்டாராம், இந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட பாசிட்டிவாக வருது, இதுக்கப்புறம் தாக்குதல் எதுவும் கிடையாது. பாசிட்டிவாக வந்தால் எப்பயாவது உங்கள் ஆளுங்களை கொண்டு வந்து போர்க்கப்பலை நிறுத்தி சேஃப் பேசேஜ் உருவாக்க முடியுமான்னு கேளு. 2 நாள் டைம் கொடுக்குறேன், என் கண்ணு முன்னாடி நிற்காத, பயங்கர டென்ஷன் ஆகிறேன், உன்னால் நான் 1 வாரம் சாப்பிடாம இருக்கிறேன், உடம்பு இழைச்சி போயிட்டேன், 2 கிலோ குறைச்சிருப்புன்ற மாதிரிலாம் பேசியிருப்பார் நினைக்கிறேன் நான். மனசு இந்த பக்கம் வரும்போது நேற்றோன்றாரு, அந்த பக்கம் போகும்போது நேற்றோன்றாரு, பாத்ரூம்குள்ளே போனாலும் நேற்றோன்றாரு, வெளியே வரும்போது நேற்றோன்றாரு. அந்த அளவுக்கு மனசு டென்ஷன் ஆகுறாரு. ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் நேட்டோ நாடுகள் உதவி பண்ணல இல்லையா? அதனால் இப்போ மார்க் ரூட்டி அவர்கள் வெளியே வந்தோடனே சொல்லிட்டார், நான் அப்பா கிட்ட பேசிட்டேன், அப்பா எனக்கு உறுதியளித்திருக்கிறார், இந்த பூ உலகில் நம்ம இப்போ எல்லாமே அமைதியாக நிம்மதியாக பெரும் மூச்சியா நம்ம இனி வாழ்ந்து விடுவோம், நம்ம சந்ததியை வாழ்த்தி விடுவோம் என்ற எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறார். காரணம் என்னவென்றால் ஈரானை டவுன் பண்ணிட்டாங்க. இனி ஈரானுக்கிட்ட ஆயுதங்கள் கிடையாது, அணு ஆயுதங்கள் கிடையாது, எதுவுமே இல்லாமல் முடிச்சு வெற்றி பெற்று விட்டார்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும். இனியும் நாம் பங்கு பெறவில்லை என்றால் இந்த பூ உலகில் இருப்பதற்கு அர்த்தமில்லை அப்படின்லாம் நேட்டோ தலைவர் வந்து பயங்கரமாக வெறிப்பிடித்த வேதனையாக கர்ஜிக்கிறார். அப்போ தான் நினைச்சேன், ஓ கர்ஜிக்கிறது இங்கே தேவையில்லை, போய் அங்கே ஃப்ரைட் ரைஸை பாருன்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டேன் நான். ஃப்ரைட் ரைஸ் வந்து இன்றைக்கி மனசை பொங்கி எழுந்திருக்கிறார். நீங்கள் வந்து ஈரான்கிட்ட ஆயுதங்கள் இல்லை, அதனால் இந்த பூ உலகில் அமைதியாக இருக்குன்றீங்க. அப்போ இதுக்கு முன்னாடி ஒரே ரத்த கலரியாக இருந்ததா? அது கேள்வியா? 2வது கேள்வி, இதுக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தீங்க, பிரச்சனை கிளப்பிவிட்டுட்டு கடைசியில் வெற்றின்னு ஓடி வந்துடக்கூடாது. இல்லை, எல்லா தரப்புலையும் வந்து ஒரு சில நியாயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. அதில் துருக்கி என்னுடைய ஆக்கன் ஃபிடன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் எல்லாத்தையும் மேலக்கிறவங்களே சொல்கிறீங்க, இஸ்ரேலையே சொல்ல மாட்டேன்றீங்க? இஸ்ரேல் தான் இந்த அரபு நாடுகளில் ஒரு பிளவை ஏற்படுத்தி ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாரு, இஸ்ரேல் நாடு இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது, லெபனான் அடிக்கிறது எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்றாரு. சரி பார்க்கலாம் என்ன நடக்க போதோ. ஃப்ரைட் ரைஸ் சொல்லிட்டாரு, இந்த பேச்சுவார்த்தையை ரொம்ப சிறப்பான முறையில் அமெரிக்காவும் இந்த பக்கம் ஐரோப்பாவும் ஈரானும் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோன்றாங்க. இந்த ஷபாஸ் ஷெரீப் கேட்டாலும் எவ்வளோ கண்ணு கலங்குவார் மனுஷன், எதையும் தாங்க இதயமாக உட்காந்துருக்கிறாரு. நீ உட்காந்துட்டு திடீர்னு ஃப்ரைட் ரைஸ் போய் வருவருன்னு வறுக்கிறீங்களே, நியாயமானு கேட்குறேன் நான். ஏதோ ஐரோப்பா வந்து பேச்சுவார்த்தை நடத்துன மாதிரியே காலையில் என்னன்னா கிறிஸ் ஸ்டார்மர் ஓடி வந்து நான் தான் பேச்சுவார்த்தை நடத்துன்றாரு, இப்போ ஃப்ரைட் ரைஸ் ஓடி வந்து ஐரோப்பாவிலேயும் இது பங்கு இருக்குன்னா, இல்லை என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நானும் சொல்லிக்கிறேன், எங்கள் பக்கத்து வீட்டு பாட்டிக்கும் பங்கு இருக்கு இந்த பேச்சுவார்த்தை நடத்தணும்ல, எனக்கும் பங்கு இருக்கு, உங்களுக்கும் பங்கு இருக்கு, நீங்களும் பார்த்துட்டு டெய்லி இருக்கீங்க இல்லையா அப்படின்னு என்னால் ஏன் சொல்ல முடியாது? சொல்லுவேன் நானும். இல்லை உலக தலைவர்னா என்னன்னாலும் கதை வரலாமா? இல்லை எலெக்ஷன் டைம்ன்றதுனால என்னன்னாலும் பேசலாமா? இல்லை நான் கேட்குறேன், நான் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அனைத்தையும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் கூறுகிறேன். வாக்காளர் பெருமக்களே, அது நேட்டோ நாடுகள் வந்து எங்கள் பகுதியிலிருந்து நான் வெளியேற சொல்லவே இல்லையே. நேட்டோ நாடுகள் இல்லாமல் இன்று ஐரோப்பாவும் இல்லை, நேட்டோ நாடுகள் இல்லாமல் இன்று ஜெர்மனியும் இல்லை, அப்படி இப்படின்னு பயங்கரமாக மனுஷனுக்கு வெறி கொண்டு பேசுகிறாரு. ஏன்னா திடீர்னு அமெரிக்கா அந்த வீரர்களை வெளியேற்றன்னு சொன்னாங்கல்ல, அதுதான். ஆனால் இதே ஃப்ரைட் ரைஸ் 1 வாரத்துக்கு முன்பு கூட இந்த போர் நடந்துட்டு இருக்கும்போது என்ன சொன்னார், எனக்கு அந்த யுத்தத்துக்கு சம்மந்தம் இல்லை, எங்களுடைய யுத்தம் வேறு, உங்களுடைய யுத்தம் வேறு, எங்களை எது கூப்பிட்றீங்க, எங்களை கேட்டு நீங்கள் தாக்கல் நடத்தினீங்கன்னா நேட்டோன்ற பேரில் கொண்டு வந்து கோத்து விட்றீங்களான்லாம் பேசினேன். அந்த ஃப்ரைட் ரைஸ் திடீர்னு நாங்கள் போர் நிறுத்தம் வந்த உடனே இப்படி பேசுகிறீங்களே, இந்த போர் நிறுத்தம் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் நினைக்கிறீங்க நீங்கள்? இதில் ஒன்று ஈரான் விட்டு கொடுத்தா மட்டும்தான் இது சக்ஸஸ் ஆகும், இல்லைன்னா ஆகவே ஆகாது. இது எல்லாமே ஈரான் கையில் தான் இருக்குது. அமெரிக்கா அவங்க விட்டு கொடுக்குற மனநிலையில் இல்லை, அவங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் விட்டு கொடுக்குற மனநிலையில் இல்லை. இதில் ஈரான் தான் சப்போஸ் விட்டு கொடுத்துட்டாங்கன்னா
இனி நல்ல ஒரு பாசிட்டிவ் அமையும். இல்லைன்னா மறுபடியும் இது பெரிய அளவுக்கான வாய்ப்புகள் மறுபடியும் முதலிருந்து ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ் நான் ஆரம்பத்திலே உங்ககிட்ட சொல்லிட்டேன். கொஞ்சம் டெரராக இருக்கிறவங்களாம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. முடிஞ்சால் ஸ்கிப் கூட பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மிரட்டலான பதிவு. இவங்க யூகேனுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி புட்டினை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. உங்களுடைய நீர்மூழ்கி கப்பல் கருங்கடலிருந்து கிராஸ் பண்ணி அப்படியே சுற்றி வளைச்சி மறுபடியும் எங்கள் பகுதிக்கெல்லாம் அப்படியே மேலே வந்து எங்களுடைய மெயின் இன்டர்நெட் கேபிளை கட் பண்ண முயற்சி பண்ணியிருக்கீங்க. அது இல்லாமல் ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். அடித்தா தாங்க மாட்டீங்க. ஓரளவுக்கு தான் நாங்கள் நிம்மதியாக இருப்போம். புட்டின், எங்கள் பொறுமைக்கும் உள்ள எல்லை இருக்குது. எங்களை ரொம்ப டாலரன்ஸ் பண்ணுற அளவுக்குலாம் நடந்துக்காதீங்க. நாங்கள் இறங்கிடுவோம், களத்தில் இறங்கிடுவோன்றாங்க. அப்போ தான் ஐயா அந்த இன்னும் நீங்கள் அது போர்க்கப்பல் இன்னும் சரி பண்ணிங்களா இல்லையா? ஐயா போய் பாருங்கள் ஐயா, போங்க. யார் யூகே தான் சொல்கிறேன், 23ஆம் புலிகேசி டீமே உங்களை தான் சொல்கிறேன் நான். அங்கே என்ன அவசரத்துக்கு ஒரு போர்க்கப்பல் அனுப்புங்கன்னா ஒரு போர்க்கப்பல் கூட அவசரத்துக்கு இல்லை, எல்லாமே ரிப்பேரில் இருக்குன்னு சொல்கிறீங்க. நேட்டோ நாடு மட்டும் இல்லைன்னா யூகே வந்து தனிப்பட்ட முறையில் ரஷ்யா கிட்ட மோதிட முடியுமா? இன்னைக்கு உக்ரைன் கூட மோதி இந்த அளவுக்கு சமாளிக்கிறாங்க. ஆனால் யூகே கிட்ட அந்த அளவுக்கு கிடையாது. வீரர்களே இல்லைங்க, யாருமே சம்பளத்தை கூட வரமாட்டேன்றாங்கன்னு புலம்பிட்டு இருக்காங்க. டைலாக் மட்டும் ஒன்றும் குறைஞ்ச பாடல போதும் வாங்க, வயசான காலத்தில் சத்தமாக பேசாதீங்க, போய் டீயை குடிங்கன்ற காரியா திடீர்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. திரும்பி பார்த்தா யாரும் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க யூகே? திரும்பி நேட்டோன்ற நாடுகள் இருக்கிற தைரியத்தில் நீங்கள் பேசுகிறீங்க. திரும்பி பார்த்து யாருமே எல்லாம் தனியாக மாட்டிக்கிட்டீங்கன்னா கஷ்டம் இல்லையா? அது மாதிரிலாம் பேசாதீங்க. இந்த மாதிரியான யுத்த காலத்தில் பேசுனீங்கன்னா நாங்கள் எப்படி தாங்கிறது? அல்லாமல் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். நான் இறந்த உடல்கள் இருக்கு இல்லையா, இறந்த உடல்கள் ரஷ்யாவிலிருந்து உக்ரைனுடைய வீரர்களோட உடல்களை 1000 பேர்த்த கொடுக்குறாங்க. உக்ரைனுடைய வீரர்கள் இவங்க வந்து ரஷ்யாவுடைய வீரர்கள் வெறும் 5 பேர் தான் கொடுக்குறாங்க. 1000 எங்க, இவங்க 5 எங்க? அப்போ யார் தாங்க இத்தனை நாள் உண்மையை சொல்கிறாங்க? லட்சக்கணக்கில் சுட்டு வீழ்த்திட்டு ஒரு நாளைக்கு 3000 பேர்த்த 4000 பேர்த்த சுட்டு வீழ்த்துறன்றீங்க. கடைசியில் பார்த்தா வெறும் 5 உடல்களை கொடுக்குறீங்க. உங்களுடைய வீரர்கள்ல 1000 உடல்கள் கொடுக்குறாங்க. இது என்ன நடக்க போதோ தெரியல. ஃபைனலாக ஒரு வெறிப்பிடித்த வேங்கையோட பதிவோடு முடிக்க விரும்புகிறேன் நான். இது வந்து கலிஃபோர்னியாவில் ஒரு 3 நாளைக்கு முன்பு நான் ஆர்கே சேனலில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன். கலிஃபோர்னியாவில் ஒரு வேர் ஹவுசஸ் மாதிரி இருந்ததுங்க. அது பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 1,11,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் உள்ள பெரிய ஒரு வேர் ஹவுசஸ். அது எப்படி பற்றி எரிஞ்சது, வேற ஏதாவது தில்முல்லா இருக்குமானாலும் பயங்கர தீவிரமாக விசாரணை பண்ணதில்ல. ஒரு 29 வயசு பையன், அவனுக்கு நிறைய வேலை வாங்குறாங்க அப்படின்ட்டு போய் நெருப்பு வச்சிட்டான். இது எல்லாமே டாய்லெட் பேப்பர் இருக்கு இல்லையா, குடோன், அது எரிஞ்சதில் 200 மில்லியன் லாஸ். எவ்வளோ? 200 மில்லியன் லாஸ். ஆண்டு என்னடா இவ்வளோ கோவப்படுற ஆளாக இருக்கீங்களே? ஏன்னா ஒரு கம்பெனியை எரிச்சிட்டு வந்துட்டார், அவனுக்கு சம்பளம் ஒழுங்காக கொடுக்கலன்ட்டு. ஏன்னா சம்பளத்துக்கும் பல 100 கோடி எரிச்சு வச்சுட்டு வந்துருக்கிறே அப்படின்னு நினைச்சேன் நான். பல 100 கோடி எரிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 14,000 கோடிக்கு மேலே, 15,000 கோடிக்கு மேலே எரிச்சிட்டான். ஒன்றுமே இல்லை. சம்பளம் மிஞ்சி போனால் எவ்வளோ வந்திருக்கும் உனக்கு? சம்பளம் இன்னும் கொடுக்கல, வேலை வாங்கன்னு நெருப்பு வச்சுட்டு அது வீடியோ வரை எடுத்து வெளியிட்டிருக்கிறான். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் நான் கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.